வணக்கம் மக்களே. இந்த மனுஷன் இப்போ இருக்கிறத நினச்சி சந்தோஷமாக இருக்கவே மாட்டோம் போல. இல்லாதெல்லாம் நினச்சி கஷ்டப்படுறதே பொழப்பாகவே வச்சுருக்கோம். இப்போ எதிர் வீட்டில் இருக்குது, மாடி வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, பக்கத்து வீட்டில் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்க? பிரச்சனை தான். பிரச்சனைனா கோயிலுக்கு போகிறோம் தெரியுமா? கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு பேச திரும்ப என்ன செய்யலாம்? அந்த நிமிஷம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிருது. அப்போ பேசாமல் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னா, வாரத்தில் ஒரு நாளோ இல்லைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த மதுரையில் ஜிஹெச்னு சொல்லி பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது தெரியுமா? நம்ம ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய ஆஸ்பத்திரின்னு இருக்கும். அந்த பெரிய ஆஸ்பத்திரி போசாமல் போய் பார்த்துட்டு வரணும். எதுக்குங்க? நல்லா இருக்கு எங்களை பெரிய ஆஸ்பத்திரி போச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? அங்கே போய் பாருங்கள், எத்தனை பேர் கை கால் உடஞ்சி, எத்தனை பேர் ஒன்றும் இல்லாமல் கண்ணு போய், காது போய், மூக்கு போய், முனி போய், தாய் தப்பனையிலேருந்து எத்தனை பேர் என்னென்னு கஷ்டப்படுத்துறாரு. ஏதோ இந்த கை கால் சமத்தோட கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை நிம்மதியாக காலையில் எந்திரிக்கிறோமா, கூட போடுதல் நல்லபடியாக அடைகிறோமா அப்படின்ட்டு இருக்க வாழ்க்கையை நிம்மதியாக வாழுது. அதே மாதிரி சாமிகிட்ட போனால் மணிக்கணக்காக புலம்புறது, ஆச்சா ஊச்சா ஆச்சா ஊச்சான்னு. அவர்கிட்ட போய் நீங்கள் புலம்பே போடாதீங்க, பேசாமல் நில்லுங்க. அவருக்கு தெரியும், உன்னை படைச்சது சாமிக்கு தெரியும், இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும் ஏது செய்யணுன்றது தெரியும். அவர்கிட்ட போய் கொட்டிட்டு வந்துடுறது சரியா? முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பார்ப்போம். நன்றி மக்கள்.